Hi everyone, good morning and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And hope you all had a wonderful weekend. இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான vlog, அனுவோட ஸ்கூல் ஆனுவல் டே vlog தான். நிறைய பேர் வந்து அனுவோட ஸ்கூல் பத்தி டீடைல்ஸ் கொடுங்க, எப்படி படிக்கறாங்க, 10thல எப்படி பண்ணிருக்காங்க இதெல்லாம் கேக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவளோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி இங்கே அப்ராடில் இருக்கிற ஸ்டடீஸ் பற்றி ஒரு விளாக் செப்பரேட்டாக போடுறோம். இது ஒரு கேஷுவலான கெட் ரெடி வித் மீ அண்ட் அவளுடைய ஸ்கூல் ஆனுவல் டே விளாக் தான். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் பிஃபோர் தட் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈவினிங் 6 PM அவங்களுக்கு வந்து ஆனுவல் டே இருந்தது லாஸ்ட் வீக். ஸோ ஆல்மோஸ்ட் 4 PM ஆகிடுச்சு. எனக்கு ஜஸ்ட் 1.5 hours கெட் ரெடி டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அனுவியை ரெடி பண்ணணும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் மேக்கப் பண்ணுறேங்க. ஏன்னா இங்கே வந்து எனக்கு ரொம்ப போகிறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம் நம்ம ஊர் மாதிரி இங்கே கிடையாது. அதனால் ரொம்ப ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து லிட்டரலாக மேக்கப் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ டு பிகின் வித் ஸ்கின் எப்பயுமே ப்ரெப் பண்ணிக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க, மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா நான் ரொம்ப கடகடன் ரெடி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக லாக்மியோடைய ஒரு கலர் கரெக்டர் கன்சீலர் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன், த ஷேட் நேச்சுரல். ஸோ ஜஸ்ட் டு கரெக்ட் ஆல் மை அண்டர் ஐஸ் அண்ட் அதர் பிளேசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஸ்விஸ் பியூட்டியோட க்ளோ பேஸ் ப்ரைமர், அது பிரேக் ஆகிடுச்சுங்க பேக்கிங்கில் வரும்போது இந்தியாவிலேருந்து. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தான் வச்சுருக்கேன். இட் இஸ் சூப்பர் அண்ட் ஆஸ் குட் ஆஸ் மேக்ஸ் ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ அது கூடவே வந்து கன்காக்ஷனாக வந்து மேபிலினுடைய ஃபிட்மி ஃபவுண்டேஷன் அண்ட் ஹிமாலயாவுடைய கேசர் ஃபேர்னஸ் க்ரீம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனி ஸ்கின் டைப்பாக இருக்கிறவங்க நீங்கள் அந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை எல்லாமே நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் மோஸ்ட்லி. இங்கே வாங்கின ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கூடவே வந்து மார்ஸோடைய செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் இதை எல்லாத்தையும் ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு ஈவனாக இருக்கிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷேட் மேபிலின் ஃபிட்மியில் வந்து பார்த்திங்கன்னா 220, சம்டைம்ஸ் 120 நான் மிக்ஸ் பண்ணுவேன். பட் இங்கே எனக்கு ஸ்கின் டோன் நல்ல ஃபேராகவே மெயின்டைன் ஆகிறதுனால நான் வந்து மிக்ஸ் பண்ணல. பட் இந்தியாவில் கொஞ்சம் சில சமயம் டேன்னஸ் வரும், அப்போது வந்து நான் வந்து 2 ஷேடை மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ எகெயின் செட்டிங் மிஸ்ட் வச்சு இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பஃபிங் ப்ரஷ்ஷால் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஸ்கின்குள்ளே புஷ் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐம் யூஸிங் மை வாடி ஹெர்பல்ஸ் உடைய ப்ளூபெர்ரி லிப் பாம். இது வந்து இந்தியாவில் வாங்கியிருந்தது தான். சூப்பரான லிப் பாம். ஸ்கின் பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு சட்டிலாக எல்லாமே ஈக்குவலாக கலர் மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவரான கன்சீலிங் அந்த மாதிரிலாம் மேக்கப் இல்லைங்க. அது ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 5 to 7 minutes தான் டைம் ஆச்சு இதுக்கு. ஸோ இது செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது வந்து ஒரு ஆனுவல் டே நல்ல செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்ல கான்டூரிங் எஃபெக்ட் கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். இது வந்து ஒரு கான்டூரிங் அண்ட் ஹைலைட்டிங் ஸ்டிக். ஐ திங்க் இட் இஸ் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடது. நான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுக்குறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஹைலைட்டிங்கும் சரி, இதோடைய அந்த கான்டோரிங்கும் சரி, நல்ல க்ரீம் கான்டோர், வெரி ஈஸி டு பிளெண்ட் அண்ட் நல்ல ஒரு கான்டோர் சிசில்டு லுக் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி மெயின் பிளேசஸ் வேர் வி ஜென்ரலி கான்டோர் அங்கெல்லாம் நான் கான்டோர் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து க்ரீம் கான்டோர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்டோரை செட் பண்ண ஒரு பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து அது க்ரீம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இங்கே வந்து மார்ஸுடைய இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ், கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் 3மே இருக்கும் இந்த பேலட்டில். ஸோ அந்த கான்டோர் ஷேடே எடுத்து கான்டோரிங் செட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த காரல் ஷேட் ப்ளஷ்ஷே எடுத்து நான் என்னோடய ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். செம்ம பிக்மெண்டடாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக மறந்துடுச்சு இது இவ்வளோ பிக்மெண்டடாக இருக்கும்னு. ஸோ லிட்டில் கோஸ் அ லாங் வேங்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்தாலே இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பேலட்டே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் இந்தியாவில். purple.comல கூட இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் பேலட். அண்ட் கூடவே வந்து அதுலேயே இருந்த சேம் ஹைலைட்டர், அதையே வந்து ரொம்ப ஹை பாயிண்ட்ஸில் மைல்டாக தான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் நான் ஒரு லிக்விட் ஹைலைட்டும் யூஸ் பண்ணுவேன் அதனால். ஸோ மை ஃபேவரட் பார்ட் இஸ் ஐ மேக்கப் அண்ட் இந்த ஐ ஷேடோ பேலட் இஸ் அமேசிங். பியூட்டிஃபுல் கலர்ஸுங்க. எல்லாமே வந்து நல்ல ஒரு கான்டோர்ட் அண்ட் ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வெர்சடைல் பேலட் இது.
ஸோ நான் என்னுடைய ட்ரெஸ்ஸில் மேஜராக வந்து பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்கிறதுனால அதே மாதிரி ஸ்மோக்கி கோல்டு காம்பினேஷன்லேயே ஐக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட்டும் கூட இது. ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டி இந்த மாதிரி ஈவினிங் செலிப்ரேஷன்ஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ஷேட் இந்த பேலட்லேருந்து எடுத்து என்னுடைய கார்னர்ஸ் ஆஃப் தி ஐ அண்ட் தி க்ரீஸ் ஆஃப் தி ஐயில் லைட்டாக பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ப்ரௌன் ஷேட், ஆக்சுவலாக அது வந்து ப்ரஷில் பிக்மெண்டடாக இல்லை, ஐ டோன்ட் நோ வை. ஸோ நான் ஃபிங்கர்ஸால் எடுத்து அப்ளை பண்ணோன்னே சூப்பராக பிளெண்ட் ஆச்சு, பயங்கர பிக்மெண்டடாகவும் இருந்தது. ஸோ ப்ரஷில் வந்து அது அவ்வளோ இல்லாட்டியும் யூஸிங் ஃபிங்கர்ஸ் இட் டர்ன்ட் அவுட் ஸோ குட். அந்த இதை வந்து நான் மிடில் போர்ஷன் அண்ட் அட் தி கார்னர் ஆஃப் தி ஐஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டேக்கிங் த டார்க் ப்ரௌன் ஷேட், அந்த சாக்லேட் ப்ரௌன் ஷேட் காமிச்சு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஷேட் எடுத்து நான் வந்து எகெயின் என்னுடைய கார்னர் ஆஃப் தி ஐஸ் அண்ட் த க்ரீஸ் ஆஃப் த ஐயை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய அவுட்ஃபிட்டில் இருக்கிற கலர் மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட் பிளாக் இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஒரு ப்ரௌனி கான்டோர் லுக் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தேன். இந்த எஸ்எஃப்ஆருடைய பேலட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினுடைய லிக்விட் ஐலைனர். நான் எப்பயுமே அதாங்க யூஸ் பண்ணுவேன். அதை எடுத்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு தி லேஷ் லைன் ஒரு தின்னான ஐலைனர் கொடுத்தேன். விங் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் மேட் இட் சூப்பர் சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினுடைய ஃபால்சீஸ் புஷ்அப் மஸ்காரா. இது கெயின் பியூட்டிஃபுல் மஸ்காரா. ஒரு ஃபால்ஸ் லேஷ் போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அது இந்த மஸ்காராவே நமக்கு கொடுத்துரும். அண்ட் ஐ எம் யூஸிங் திஸ் ஃபார் மோர் தென் 2-3 years now. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். அண்ட் நான் இதில் யூஸ் பண்ணிருக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆன்லைனில் வாங்கினது தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இஃப் யூர் அ பிகினர் இல்லை நீங்கள் ரொம்ப பட்ஜெட் போட முடியாது பட் நல்ல ப்ராடக்ட் வேணும்னா இதில் நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடிஞ்சதுன்னா இதோடைய நேம் அண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ ஹெவனுடைய ஒரு டர்க்வைஸ் ஐலைனர் வச்சேன். ஏன் நான் டர்க்வைஸ் யூஸ் பண்ணேன்னு தெரியல, பட் இட் டர்ன்ட் அவுட் ஸோ வெல். நெக்ஸ்ட் வந்து இந்த லிக்விட் ஹைலைட்டர் இங்கே நான் வாங்கினது கோஸ்டாரிக்காவில் காஸ்மெட்டிக் ஷாப்பில் நான் வாங்கினது. ஒரு அழகான கிளிட்டர் பட் சட்டிலான ஒரு ஷைன் அந்த மாதிரி கொடுக்கும். ரொம்ப ஜிங்குச்சா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்கோ பால் மாதிரிலாம் இல்லாமல் நார்மலான ஒரு சட்டில் ஹைலைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும் இது. ஸோ லாஸ்ட்டாக ஒன் டைம் செட்டிங் மிஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். யுவர் மேக்கப் வில் பி இன் பிளேஸ். நீங்கள் எப்போ ரிமூவ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இது பர்ஃபெக்டாக ஸ்டே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் லிப்ஸ்டிக், ஆல் டைம் ஃபேவரட்னா மேப்ளின் சூப்பர் ஸ்டே உடைய லிக்விட் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ். அண்ட் திஸ் ஒன் இஸ் பர்டிகுலர் ஷேட் வந்து 25 ஐ பிலீவ். அண்ட் ஷேட் நேம் வந்து ஹீரோயின். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக். நான் வேறு எந்த லிப்ஸ்டிக் நான் இது வரைக்கும் என்னுடைய இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. I will go either for MAC or for Maybelline Super Stay. They are amazing. They literally stand for like more than 16 hours. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும் பட் இட்ஸ் வர்த் இன்வெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரேஸ்லெட், அதுக்கப்புறமா காதில் வந்து இயர்ரிங் நான் வந்து பேர்ல் சூஸ் பண்ணேன். அது லாஸ்ட்டாக என்னுடைய ஹேர் மட்டும்தான் நான் வந்து செட் பண்ணோம். ஹேர்க்கெலாம் நான் பெரிய சூப்பர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சின்ன நெக் பீஸ் வித் ஒயிட் அண்ட் கோல்ட் ஸ்டோன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் ஆட் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக ஹேர் செட் பண்ணியிருக்கேன். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் வந்து நான் பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் லுக் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபைனலி ஐ காட் ரெடி அண்ட் ஐ ஹாவ் டு மூவ் டு தி ஸ்கூல். ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் நல்ல மழைங்க. இங்கே எப்பயுமே ஆஃப்டர் ஒரு 2 PM 3 PMக்கு அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்கூல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செம டிராஃபிக், ஏன்னா ஆனுவல் டே. அதனால் அவங்க வந்து பார்க்கிங் ஸ்லாட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, இங்கே பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலி எஸ் அரௌண்ட் ஒரு 5:25-30 கிட்டக்க நாங்கள் கிளம்பிட்டு 5:40க்கெலாம் நாங்கள் வந்துவிட்டோம். அப்போவே நிறைய பேர் வந்துருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்போம் போல் இருக்குது அப்படின்னு, பட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நாங்கள் எங்களுக்கு கேட்டு கிட்டக்கே பார்க்கலாம், ஸோ தட் வீல் சேர் எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் பெர்மிஷன் கேட்டு ஸ்கூல் அந்த கேட் கிட்டக்கே வந்து நாங்கள் பார்க்கிங் பண்ணிட்டோம். So yes, this is American International School, Costa Rica, Anuvodia school. She completed her grade 10th here. Like I said, இந்த எஜுகேஷன் பற்றின கம்ப்ளீட் ஒரு part 1 part 2 வீடியோவாக நாங்கள் செப்பரேட்டாக போடுறோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, பிகாஸ் we have to be prepared for the video and the questions நிறைய பேர் கேட்டதுக்கு ஆன்சர்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அவளுடைய ஸ்கூல் அண்ட் ஷீ இஸ் ஜெஸ்ஸி, ஷீ இஸ் அமேசிங். எல்லாருமே சூப்பர் டைப்புங்க. இங்கே இவங்க சூப்பர், இவங்க மூஞ்சி காமிப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே கிடையவே கிடையாது.
யாராக இருந்தாலுமே எல்லாருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் நிறைய விஷயம் இங்கே அந்த மாதிரி இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ எஸ் வி ஹவ் கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு விலாகில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாள் ஜிம்மிலேருந்து. அந்த ப்ராஜெக்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போயும் நம்ம அங்கேயே தான் போகிறோம், பட் வேறு கேட் வழியாக ஃபுல் ஸ்கூல் ஆல்மோஸ்ட் சுற்றி உங்களுக்கு ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு லுக் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எப்படி வரோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அதனால் ஸோ வி ஆல்சோ கால் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கூல் எங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரேம்ப் இருக்குது. ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. ஸோ அந்த ரேம்ப் வழியாக தான் அனு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது. ஸோ நம்மளே வந்து இங்கே செல்ஃபாக ப்ரொப்பல் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டஃப்பெல்லாம் இல்லை, சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே போய்க்கலாம். எல்லா இடமே அந்த மாதிரி ஸ்மூத்தான ஃபினிஷிங் ரேம்ப்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கே ஆட்டோமேட்டிக் வீல் சேர் இருந்தது, ஜாய்ஸ்டிக் வீல் சேர்னால் சூப்பர் ஈஸியாக நம்ம போயிடலாம். அண்டு நாங்கள் ஜிம்முக்கு போகும்போது அதை ஓப்பன் பண்ணலை. ஸோ நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கரெக்டாக 6 PM தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ஸ்கூல்லேயே ரொம்ப பிடிச்ச இடம் இந்த மிடில் பார்ட். ரொம்ப அழகாக இருக்கும், சுற்றி ட்ரீஸ் அண்ட் நடுவில் வந்து மழையில் நனைகிற மாதிரி ஒரு இடம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த இடம் மட்டும் பார்க்குறதுக்கே. ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டு நாங்கள் வெளியில் ஒரு 5 to 10 minutes நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லா பேரண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு செப்பரேட்டாக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லாங் க்யூ பேரண்ட் வெயிட் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த சைடு ஆஃப் த ஜிம்மில் வந்து எங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே ரேம்ப் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் கிட்ட கனெக்ட் ஆகிடும் இந்த இடம். அது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு எங்களை செப்பரேட்டாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வாவ், அந்த டெக்கரேஷனே சூப்பராக இருந்ததுங்க. பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கே பார்க்குறதுக்கு. இப்போ பசங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஸ்கூல்லலாம் நடக்கும்ல ஆனுவல் டே, கல்ச்சுரல்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்திச்சு. ஸோ இதுதான் நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. லைட்ஸ், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நான் வந்து இங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அனுவோடைய சாங் வந்து நான் ப்ளே பண்ணேன்னா ஃபுல்லாக காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸில் வந்து அனுவோடைய ஆக்சுவல் ஃபுல் டான்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே சேம் லைக் பவித்ரா vlogs on wheelchair தான். Este auto podría ser hidromático, sistemático, ultramático. Podría ser Grease Lightning. Estas son las palabras que llevaron a John Travolta al estrellato como Danny Su con el musical Grease en 1978. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆக்சுவல் சாங்கோட ஃபுல் வீடியோ இது 3 minutes சாங் தான் நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் FBலையும் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ஆன் டைம் ஆரம்பிச்சு ஆன் டைம் இங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. கரெக்டாக 2 hours தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 2 hours 8 PM முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இங்கே அப்ராடில் வந்து ஸ்கூல் ஆனுவல் டேஸ், இங்கிலீஷ் ஸ்கூல் ஆனுவல் டே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog with me and see you all soon in my another vlog. Take care and bye-bye.